ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில், அதாவது நம்ம ரொம்ப மசாலா எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது டயட் ரெசிபியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 4-5 பூண்டு பற்கள் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன்னுமா சேர்த்துக்கலாம். பட் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லாயிருக்கும். இந்த 3 நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூட பட்டாணி வேணும்னா பட்டாணி சேர்க்கலாம். இது வதங்குறக்கு அளவாக உப்பு. இதுக்கு இடையிலேயே நான் பாஸ்தா தனியாக ஒரு 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த பேக்கெட்லேயே எவ்வளோ நிமிஷம் வேக வைக்கணுன்றது கண்டிப்பாக இருக்கும். இப்போ இது சாட்டே பண்ணிகிட்ருக்கும்போது கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதாவது 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். இப்போது இது வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் சோயா சாஸ், சில்லி சாஸ் வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை, இது மட்டும் சேர்த்துக்கிறேன். அதாவது வெஜிடபிள்ஸ்க்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது வேக வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்க வேண்டியது தான். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவோட கோட் ஆகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பார்த்து சேர்க்கணும், இல்லைன்னா ரொம்ப காரம் வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வெஜிடபிள் சாட்டட் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப க்ரீமியாக இல்லாமல் ரொம்ப மசாலாவும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம்.